ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக தாதி இருதய புஷ்பாவுடைய ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பாபாவுடைய சேவை, அவர் எப்படியெல்லாம் மற்ற ஆத்மாக்களுக்கு சேவை புரிந்தார் அப்படின்ட்டு பார்த்து கொண்டு வருகின்றோம். மீரா தீதி அவர்கள் எப்படி பாபாவுடைய இயக்கத்தில் வந்தாரு, எப்படி உலக சேவை செய்து கொண்டிருக்கின்றார், இப்பொழுது மலேசியாவில் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நேற்று பார்த்தோம். அதன் கூடவே தீதி லக்ஷ்மி பெகன்ஜி ஜெயநகர்ல தன்னுடைய அப்பா வந்து கேட்டுக்கொண்டது இருக்கணுங்க, அவர் பாபாவுடைய யஜ்யத்தில் வந்து ஆன்மீக லக்ஷ்மி ஆகிவிட்டார். சாதாரண லக்ஷ்மியா இருந்தவர் ஆன்மீக லக்ஷ்மி ஆகிவிட்டார் அப்படின்று நேற்று நாம் பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம். தீதி லக்ஷ்மியை பற்றி தாதி இறுதி புஷ்பம் சொல்கின்றார். அதாவது சிவபாபாவுடைய அன்பும் சரி, தாதி இறுதி புஷ்பாவுடைய தாக்கமும் சரி அவருக்கு ஏற்பட்டது. அது எப்படி? சிவபாபாவுடைய அன்பும் சரி, தாதிஜி தாக்கத்தையும் பெற்றதன் மூலமாக ஈஸ்வரிய புனித யோகி ஞானத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள அவர் தயாரானார். தீதி லக்ஷ்மி அவர் மைசூர்ல இன்சார்ஜ் சென்றாக இருக்கார், டைரக்டர். அவர் வந்து நேற்று சொன்னது போல ஆசிரமத்திற்கு வந்த பொழுது உடலில் அணிந்திருந்த ஆடைகளை தவிர வேறு எதையும் அவர் கொண்டு வரவில்லை, தீதி லக்ஷ்மி பெகன்ஜி. அப்போ தாதிஜி சொன்னார், அவருடைய தந்தனுடைய சம்மதத்தை பெற்று வரும்படி சொன்னார். பிறகு அவரும் சரி ஆசிரமத்திற்கு வந்தார். அதாவது தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை சாதாரணமாக இருந்ததால் தன்னுடைய மகள் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதே அவருடைய தந்தையினுடைய விருப்பமாக இருந்தது. அப்போ தீதி லக்ஷ்மி பெகன்ஜி சொன்னார் அவருடைய அப்பாவிடம், அதாவது இந்த தெய்வீக பல்கலைக்கழகத்திற்காக மட்டுமே நான் என்னுடைய சேவை செய்வேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டார். அந்த கள்ளங்கபடமற்ற தந்தை, அதாவது லக்ஷ்மி பேகனுடைய தந்தை வந்து அதற்கு மேல் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தார். பிறகு லக்ஷ்மி பெகன்ஜி ஆன்மீக லக்ஷ்மியாக மாறி நம்முடைய ஈஸ்வரிய யோக ஞானத்தில் நுழைந்து விட்டார். பிறகு நாம் ஏற்கனவே சொன்னது போல நேரு நகரில் இருந்த அந்த சேவை நிலையத்தில் தாதிஜியுடன் தங்கி பயிற்சி பெற்றார், எங்க பெங்களூர்ல. பிறகு சிவபாபாவுடைய வாக்கு பொய்யாக்கி விடுமா? மைசூரில் எப்படி சேவை நடந்தது, இப்போ தீதி லக்ஷ்மி பெகன்ஜியுடைய சேவை பற்றி சொல்லி கொண்டு வருகிறார். பிறகு மைசூர் தசரா திருவிழா வந்தது. அப்போ தாதிஜிக்கு, அதாவது மகாராஜாவுக்கு ஈஸ்வரிய தொடுதலை வழங்க வேண்டும் அப்படின்னு விருப்பம் ஏற்பட்டது. பிறகு அவர் என்ன செய்தார் தெரியுமா? லக்ஷ்மி பெகன்ஜியும் சரி மீரா பெகன்ஜி இருவரையும் தன்னுடன் அழைத்து கொண்டு மைசூருக்கு சென்றார். தசரா விழா வந்து மைசூர் வந்து கோலாகலமா நடைபெறும் அங்கே. நாம் ஏற்கனவே சொன்னது போல மோகனா மாதாவுடைய மகன், அதாவது மகாராஜாவிடமிருந்து ஒரு நியமன கடிதத்தை பெற்றிருந்தார் ஏற்கனவே, அந்த பர்மிஷன் லெட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ தசரா திருவிழா என்போது மகாராஜாவுடைய அந்த பிரம்மாண்டமான அந்த ஊர்வலம் நடைபெற்றது. அப்போ தாதி இறுதி புஷ்பா அவர்கள் ஒரு காவல்துறை அதிகாரியுடன் அவருடைய உதவியுடன் யானையினுடைய தும்பிக்கையிலிருந்து அந்த ஈஸ்வரிய ஞான புத்தகங்களை மகாராஜா அமர்ந்த இடத்திற்கு எடுத்து சென்றார். அந்த புத்தகங்களை கண்ட மகாராஜா பக்தியுடன் தன்னுடைய இரு கைகளையும் கூப்பி நமஸ்தே அப்படின்னு வணங்கினார். எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்கள், தாதிஜி எப்படி செய்திருக்கின்றார் பாருங்கள். அந்த புத்தகங்களை பார்த்து தினமும் தாம் வழிபடக்கூடிய அந்த ஆன்மீக தேவியே இதுதான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் மகாராஜா. அப்போ அவர் என்ன செய்திருப்பார்? இதற்கு பிறகு தாதிஜி மகாராஜாவை சந்திக்க முயன்றார். அதாவது பெங்களூருடைய மேயர் மற்றும் அவருடைய செல்வாக்கினுடைய உதவியுடன் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போ மகாராஜாவை சந்திப்பதற்கு முன்பு தாதிஜி என்ன செய்தார் தெரியுமா? மதுபனுக்கு சென்று சத்தியகத்தினுடைய மகாராஜாவை சந்தித்தார். யாரு? பிரம்மா பாபாவை சந்தித்தார்.
அப்பொழுது பாபா சொன்னார். என்ன சொன்னார்? "இல்லை, இல்லை. மைசூர் மகாராஜா உன்னை சந்திக்க முடியாது. முயற்சி செய்யாதே" அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் தாதி இறுதி புஷ்பா அவர்கள் சேவை செய்வதை ஒரு காரணமாக கூறி, பாபாவிடம் ஒருவித சவாலுடன் மேயரின் மூலமாக மகாராஜாவை சந்திப்பதற்கான அனுமதியை பெற்றுவிட்டதாக ஏற்கனவே சொல்லிவிட்டார். இப்படியாக சொல்லிவிட்டு அவர் பெங்களூருக்கு மீண்டும் திரும்பிவிட்டார். அப்போ திரும்ப வந்துவிட்ட பிறகு மகாராஜா மறைந்து விட்டார். சரீரம் விட்டு விட்டார். அப்போ அனைத்து சந்திப்பினுடைய ஏற்பாடுகளும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. பிறகு தாதிஜி மவுண்ட் அபுவிற்கு சென்று பாபாவிடம் சொன்னார். அப்போ பாபா சொன்னார், பிரம்ம பாபா, "முயற்சி செய். மீண்டும் இப்பொழுது உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்" அப்படின்ட்டு திரும்பவும் ஒரு நம்பிக்கையை ஊட்டிவிட்டார் பிரம்மா பாபா. பிறகு அவர் 2வது முறையாக முயற்சி செய்யும் பொழுது, மைசூருடைய மகாராஜா ஜெய சாமராஜேந்திர உடையார்ன்னு சொல்லுவாங்க. ஜெய சாம ஜெயசாமராஜேந்திர உடையார். அவர சந்திக்க ஒப்புக்கொண்டார் அவரும். தாதிஜி சந்திப்பதற்காக. அப்போ அவர் தாதிஜிய தர்பார் அந்த அரசவையில மண்டபத்தில் உள்ள ஒரு சிறப்பான அறையில் வரவேற்றார். பிறகு தாதிஜி அவர்கள் அந்த ஈஸ்வரிய ஞானம் தொடர்பான அந்த புத்தகங்களை பிற வெளியீடுகளையும் மகாராஜாவிடம் வழங்கினார். ஜெயசாமராஜ ராஜேந்திர வடையார். அப்போ தாதிஜியினுடைய அந்த அந்த ஒளி சொரூபம், அந்த ஒளிமயமான அந்த ஆளுமையாலும் சரி, அந்த தெய்வீக அருள் நிறைந்த அவருடைய கண்களாலும் சரி, மகாராஜா மிகவும் கவரப்பட்டு விட்டார். அவரு கேட்டார் அந்த வடையார், "உங்களுக்கு என்ன வேண்டும் இப்பொழுது?" அப்படின்னு கேட்டார். அப்போ தாதிஜி அவரிடம் கேட்டார். அவரிடம் அதாவது ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தை பற்றி விளக்கி, இந்த ஈஸ்வரிய கண்காட்சியை நடத்துவதற்காக ஒரு அரண்மனை இடத்தை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். பிறகு அந்த ஈஸ்வரிய ஞானம் தொடர்பான அந்த புத்தகங்களை பார்த்த மகாராஜா திரும்ப சொன்னார். "சரி, நான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அரண்மனையை, அந்த அறையை உங்களுக்கு வழங்குவேன். இந்த ஞானம் மிகவும் நல்லது" அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதன் பிறகு 2 விலையுயர்ந்த சிவப்பு நிற பட்டு சால்வைகளை கொண்டு வருமாறு ஒரு அமைச்சரிடம் சொன்னார். அந்த பட்டு சால்வையை அவற்றை தாதிஜிக்கு பரிசாக வழங்கினார். பிறகு தாதிஜி மகாராஜாவிடமிருந்து அந்த சால்வைகளை பெற்றுக்கொண்டு வெற்றி உணர்வுடன் அவற்றை பாபாவுக்கு பரிசாக வழங்கினார். பாபா அவற்றில் ஒரு சால்வையை திரும்பவும் தாதிஜியிடம் திருப்பிக் கொடுத்த பொழுதும், தாதி இறுதி புஷ்பா அவர்கள் அதை மீண்டும் எடுத்துக் கொள்ளவே இல்லை. மதுபல் நடந்த விஷயம். இப்படியாக 2 சால்வைகளையும் சரி பாபாவுக்கு அவர் கொடுத்துவிட்டு வந்து விட்டார். வந்துவிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே தெரியும். 18 ஜனவரி 1969ஆம் ஆண்டுடைய விசேஷமான நாள். சரீர் விட்ட நாள். இந்த நாடகம் எவ்வளவு விசித்திரமானது. கடவுளால் எழுதப்பட்ட இந்த கல்ப நாடகத்தில் அவரும் ஒரு நடிகர் அல்லவா? அவரே ஒரு சூத்திரதாரி. அதாவது மேடையினுடைய இயக்குனர், டைரக்டர். அதே மட்டுமா, அதே நேரத்தில் அவரே ஒரு நடிகராகவும் இருக்கின்றார். ஓ! கடவுளே! இந்த நாடகத்துடைய ரகசியத்தை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது என்றென்று அந்த 18 ஜனவரி 1969ஆம் ஆண்டு விஷயத்த சொல்கின்றார். அதாவது கண்ணுக்கே புலப்படாத சிவபாபா என்ன ஆனார்? பிரம்மபாபா அவ்யக்தமாகி விட்டார். அவர் அளவற்ற ஈஸ்வரிய அன்பை, தெய்வீக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இது எல்லாருக்கும் தெரியும். 18 ஜனவரி 1969ஆம் ஆண்டு பிரம்மபாபா சரீர் விட்ட நாள். பிறகு தங்கள் சொந்த வீட்டையும் மறந்து, அமைதியான அந்த புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் அந்த அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தார்கள். ஆனால் இந்த செய்தி வந்தவுடன், நீலவானிலிருந்து விழுந்த மின்னல் போல யாரால் எதிர்பார்க்க முடியாத வகையில் வந்தது. சரீரம் விட்டு விட்டார் பிரம்ம பாபா. பார்க்கலாம். இப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வேளையில் எல்லோரும் ஒரு செய்தி வந்தது. அது என்ன செய்தி அப்படின்று நாளைக்கு நாம் பார்க்கலாம். அட்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
நாம் தொடர்ச்சியாக தாதி இருதய புஷ்பாவுடைய ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பாபாவுடைய சேவை, அவர் எப்படியெல்லாம் மத்த ஆத்மாக்களுக்கு சேவை புரிந்தார் அப்படின்ட்டு பார்த்துக் கொண்டு வருகின்றோம். மீரா தீதி அவர்கள் எப்படி பாபாவுடைய இயக்கியத்துல வந்தாரு, எப்படி உலக சேவை செய்து கொண்டிருக்கின்றார், இப்பொழுது மலேசியாவில் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நேற்று பார்த்தோம். அதன் கூடவே தீதி லக்ஷ்மி பெகன்ஜி ஜெயநகர்ல தன்னுடைய அப்பா வந்து கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் பாபாவுடைய யக்கியத்தில் வந்து ஆன்மீக லக்ஷ்மி ஆகிவிட்டார். சாதாரண லக்ஷ்மியா இருந்தவர் ஆன்மீக லக்ஷ்மி ஆகிவிட்டார் அப்படின்று நேற்று நாம் பார்த்தோம். பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம். தீதி லக்ஷ்மியை பற்றி தாதி இருதய புஷ்பம் சொல்கின்றார். அதாவது சிவபாபாவுடைய அன்பும் சரி, தாதி இருதய புஷ்பாவுடைய தாக்கமும் சரி அவருக்கு ஏற்பட்டது. அது எப்படி? சிவபாபாவுடைய அன்பும் சரி, தாதிஜி தாக்கத்தையும் பெற்றதன் மூலமாக ஈஸ்வரிய புனித யோகி ஞானத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள அவர் தயாரானார். தீதி லக்ஷ்மி அவர் மைசூர்ல இன்சார்ஜ் சென்டரா இருக்காரு இப்போ டைரக்டர். அவர் வந்து நேத்து சொன்னது போல ஆசிரமத்திற்கு வந்த பொழுது உடலில் அணிந்திருந்த ஆடைகளை தவிர வேறு எதையும் அவர் கொண்டு வரவில்லை. தீதி லக்ஷ்மி பெகன்ஜி